ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ரெகுலராகவும், அப்புறம் வீக்லி ஒன்ஸும் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதில் காமிச்சிருக்கிற எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையிலையும் நைட்டும் நம்ம கண்டிப்பாக சிடிஎம் பண்ணணும். சிடிஎம்னா ஒன்றும் இல்லை, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் வச்சு நான் என்னோடய ஃபேஸை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் டோனர் பிராண்டெலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் ரோஸ் வாட்டர் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான மேக்கப் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிடிஎம் பண்ணுங்கள். அது டெய்லி பண்ணுங்கள். இது டெய்லி ரொட்டீனில் வச்சுக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணிக்க வேண்டியது தான். நான் ஈவினிங் விளக்கேற்றுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மேக்கப் டெய்லி பண்ணுறது தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப் லுக் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நம்ம அழகாக இருக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும். அதுவே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரியான ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு சிம்பிளான என்னுடைய லாங் ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது டெய்லி நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரெஸ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் சாரீ பிடிக்குன்னா சாரீ கட்டிக்கோங்க, இல்லை சுடிதார் பிடிக்குன்னா சுடிதார் போட்டுக்கலாம். பட் நீங்கள் நைட்டியை போட்டுக்கிட்டே டெய்லி ஒர்க் பண்ணாதீங்க. டெய்லி வீட்டு வேலை செய்கிறது அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுக்கே அது கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நைட்டியே போட வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கே ஒரு புதுசாக ஃபீல் பண்ணுவீங்க டெய்லி நீங்கள். ஸோ அதுக்காக பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க. கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நைட்டி வியர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பார்க்க லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சுடிதார் இல்லை சாரீ வியர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய கைக்கு விரலுக்கும் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே ஸ்டெப் தான் நான் காலுக்கும் பண்ணுவேன், அது நைட் டைமில் பண்ணுவேன். பட் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு நான் இந்த மாதிரி கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன், கை விரலெல்லாம். இதனால் எனக்கு சுருக்கெல்லாம் அந்த அளவுக்கு வராமலும் இருக்கும், நம்மளுடைய கையும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே ஸ்டெப் தான் காலுக்கும் நான் நைட்டில் பண்ணுவேன். ஸோ இது ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வச்சு நம்ம அழகு பார்த்தா சூப்பராக இருக்கும். எனக்கு இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் இருக்கும்போது இது மாதிரி நெயில் பாலிஷ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் நான் நெயில் பாலிஷ் லவர்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு வைக்கிறது பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு என்கிட்ட ஒரு 2 கலர் தான் இருக்கும், பிங்க் ஒன்று இருக்கும், இந்த ரெட் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் நம்ம அழகாக நகத்துக்கெலாம் நெயில் பாலிஷ்லாம் வச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நானே ரேர் தான் நெயில் பாலிஷ் வைக்கிறதுல. அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது நம்மளுடைய ஐப்ரோ தான். அந்த ஐப்ரோவை த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷேவ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பிடிச்சவங்க. பட் எனக்கு த்ரெட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா நானே எனக்கு பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நூல் நம்ம எடுத்து செல்ஃபாக பண்ணும்போது நமக்கு இந்த பார்லர் போகிறதுக்குலாம் வேலையே கிடையாது. நீங்கள் எந்த ரொம்ப மேக்கப்லாம் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ஐப்ரோவை நீங்கள் அழகாக த்ரெட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும், கண்ணும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஐப்ரோ மேலே கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோ த்ரெட் பண்ணியிருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்து என்னுடைய இந்த மாதிரி எங்கெல்லாம் நான் த்ரெட்டிங் பண்ணணும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகாமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணுறது நம்ம ஃபேஸுக்கு இன்னுமே அழகு கொடுக்கும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டாக இல்லாமலும் நம்ம தெரியலாம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. மற்றபடி வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படி கிடையாது, பிடிக்கிறவங்க பண்ணலாம். பட் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுருவேன். இந்த மாதிரி பழம் இருந்தால் வாழைப்பழம் வச்சு போடுவேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி முல்தானி மெட்டி பவுடர் வந்து நான் வந்து பஞ்சாராஸ் பிராண்ட்லேருந்து வாங்கி வச்சுருந்தேன். அது இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா முல்தானி மெட்டி கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அதோடு வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். ரொம்ப ட்ரை பண்ண விட மாட்டேன். ஜஸ்ட்டு அது கொஞ்சமாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி காயும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். சோப் போட்டுலாம் வாஷ் பண்ண மாட்டேன். நார்மலாக ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுவேன். இதுவே நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன லேடிஸ் எல்லாருமே கையில் வளையல் போடுறது ரொம்ப அழகு கொடுக்கும். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பிரேஸ்லெட்லாம் கூட போடுவாங்க. ஸோ எனக்கான வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பேனான்னு கேட்டாலும் கிடையாது. நான் வந்து தூங்கும்போதோ இந்த மாதிரி பாத்திரம் விளக்கும் போது இல்லைனா கையாலே துணி துவைப்பேன் இல்லையா, அந்த டைம்லாம் வந்து வளையல் கழட்டி வச்சுருவேன். ஸோ எனக்கு வளையல் போடுறது பிடிக்கும், பிரேஸ்லெட்டும் போடுவேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கைக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து முக்கியமான பார்ட்டு பார்த்திங்கன்னா லிப் பாம், காஜல். இது ரெண்டுமே ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். லிப்ஸ் வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் இருந்தாலே நமக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு எப்பயுமே மை வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. அது திருஷ்டியையும் போக்கும். முக்கியமாக கல்யாணான பெண் எல்லாருமே நம்ம வந்து மை வைக்கிறது ரொம்பவே முக்கியம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மை வச்சா இல்லை நம்ம வந்து வைக்கலாமா வேணாமா, இந்த வயசில் வைக்கணுமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து மை வைக்கணும். கண்ணில் மை வைக்கிறதுனால நமக்கு குடும்பத்தில் இருக்கிற திருஷ்டியும் போகும், நமக்கு நல்ல ஒரு மங்களகரமான விஷயம்லாம் நடக்கும். நிறைய பார்க்குறதுக்கே வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம வீடு. ஸோ இந்த மாதிரி மை வைக்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது, அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மை வச்சிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. வைக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைக்கலாம், பட் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் என்னுடைய ஐப்ரோ வந்து நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். என்னுடைய ஐப்ரோ, கண்ணுக்கு மை, அப்புறம் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். மற்றபடி டெய்லி வந்து வேறு ஃபவுண்டேஷன் அது இதுன்னு மற்ற எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து சிடிஎம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிப்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கனாலே போதும். அதுவே நமக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கம்மல் போடுங்க. காதில் நம்ம வந்து கம்மல் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கும்போது கம்மல் எப்பயுமே கழட்டி வச்சுட்டு தான் தூங்குவேன். நைட்டில் மட்டும் இல்லை, எப்போ நான் படுக்கிறதா இருந்தாலும் கம்மலை கழட்டி வச்சுருவேன். மற்றபடி நார்மலாக வேலை செய்கிறேன் இல்லை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னும் போது கம்மல் போட்டிருப்பேன். என்னோடய ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ஜிம்மிக்கி கம்மல் தான் செட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய ஜிம்மிக்கி தான் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு கோல்டு வந்து போட்டால் காதில் புண்ணு வருன்றதுனால நான் இப்போலாம் கோல்டே போடுறதில்ல. எப்போ நான் காலேஜ் டேஸில் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி கோல்டு கம்மல் போட்டிருப்பேன். அது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் போனதுக்கப்புறம் நிறைய இந்த கவரிங் கம்மல்லாம் வாங்கி போட்டு எனக்கு அது செட் ஆகிடுச்சு. இப்போ கோல்டு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கவரிங் கம்மல் தான் எப்பயுமே வீட்டில் கூட போட்டிருப்பேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி கம்மல் வாங்கி போட்டிருப்பேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியான கம்மல் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ காதில் கம்மல் இருக்கணும், கையில் வளையல் இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம நெத்தியில் பொட்டு, குங்குமம் எல்லாமே இருக்கணும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் வந்து வகுடுக்கு வந்து குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.